மார்க்கு 14:3-9. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப வினோதமான ஒரு சம்பவம் இது. என்ன நடந்ததுன்றத முதல்ல பார்ப்போம். அதை எப்படி சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத அடுத்தது பார்ப்போம். அப்புறம் அதை எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கணுன்றதையும் பார்ப்போம். பிறகு இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் என்னன்றதை பார்ப்போம். முதலாவது என்ன நடந்ததுன்றத கொஞ்சம் ஒரு கதை மாதிரி சொல்ல பார்க்குறேன். ஆனால் சில நேரம் அந்த வசனத்தை காமிச்சு தான் ஆகணும். நான் என்ன சில காரியங்களை கவனிக்கணும். இந்த எப்போவுமே நான் சொல்லுகிறது என்னென்னா, வேதத்தை படிக்கிறப்போ டைரெக்டாக இதுலேருந்து என்ன கற்றுக்கணும், என்ன பாடம் கற்றுக்கணும்னு போயிட்டா தப்பான பாடத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல என்ன இருக்குதுன்றதை கவனிக்கணும், அதை புரிஞ்சிக்க முயற்சி எடுக்கணும். அப்புறம்தான் அப்ளிகேஷன். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணும், இதிலிருந்து நான் எப்படி இதை எடுத்து என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கலான்றது கடைசி தான் வரணும். ஃபஸ்ட்டே வந்துட்டிங்கன்னா தப்பாக அப்ளை பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆகவே நல்லா கவனிப்போம். முதலாவது என்ன நடந்தது இங்கே பெத்தானியா ஊரில், அதாவது எருசலேமுக்கு வெளியே, எருசலேம் நகரத்துக்கு வெளியே ஒரு சின்ன ஊர். அங்கே இருந்துக்கிட்டு தான் இயேசு எருசலேமுக்கு வந்து போகிறார். பெத்தானியா ஊரில் ஒரு வீட்டில் இயேசு பந்தி இருக்கிறார். யார் வீட்டுனா அது சீமோன், குஷ்டரோகியாக இருந்த சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குஷ்டரோகியாக இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனால் அநேகமாக இயேசு தான் அவனை குணமாக்கி இருப்பார். ஒருவேளை அதனால தான் அந்த பந்தியே ஒருவேளை கொடுக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவை கனப்படுத்தும்படி அவன் பந்தியை கொடுத்து இயேசு தான் சீஃப் கெஸ்டாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே பந்தி இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்திரீ திடீர்னு குறுக்கா வந்தாங்களா, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்திரீ ஒரு தைல பாட்டிலை கொண்டு வந்து அந்த பாட்டிலை உடைச்சு இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றுகிறாள். அது சொல்றப்போ அந்த 3ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் ரொம்ப விவரமாய் சொல்லுகிறார் மார்க்கு. எல்லா சுவிசேஷங்களையும் அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அந்த எப்படி சொல்கிறாங்க பாருங்க, 3ஆம் வசனம் பிற்பகுதி. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஒரு ஸ்திரீ, அவளுடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை, மத்தேயு 26 சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, இதே மாதிரி ஒரு சம்பவம். அங்க அவளுடைய பெயர் சொல்லப்படுது, மரியாள், மார்த்தாளுடைய சகோதரி. அதாவது லாசரு, மார்த்தா, அந்த குடும்பம் இல்லையா, அவங்களும் அங்கே இருக்கிறாங்க போல இருக்கு. பெத்தானியான்ற ஊரில் தான் லாசருவெல்லாம் உயிரோட எழுப்பினார் இயேசு. ஸோ அவங்களும் அங்கே ஒருவேளை இருந்திருக்கலாம். இது ஒருவேளை மரியாளாக இருந்திருக்கலாம், நல்ல வாய்ப்பு உண்டு. எனிவே யாராக இருந்தாங்கன்ற அவ்வளோ முக்கியம் இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்கன்றது தான் முக்கியம். அதனால தான் இங்கே பேரே சொல்லப்படவில்லை. மார்க்லையும் மத்தேயிலையும் பேர்
சொல்லப்படவில்லை. அதுக்கு மற்ற காரணமும் இருக்கு. ஏன் இங்கே மட்டும் பேர் சொல்லப்படல, அங்கே பேர் சொல்லப்பட்டதுன்னா, மத்தேயு மார்க் வந்து சீக்கிரமாகவே எழுதப்பட்டது. ரொம்ப சம்பவம் நடந்த பிறகு கிட்டக்கே அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் பேரை மறைச்சி வைக்கிறது ஒருவேளை அது நல்லதாக இருந்திருக்கலாம். ஆனால் யோவான் வந்து கடைசியாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். ஆகவே மரியாளே அதுக்குள்ளே மறிச்சிட்டு இருப்பாங்க அநேகமாக. அதனால் பேரை வெளிப்படுத்துறதுல எந்த ஆபத்தும் மரியாளுக்கு வர முடியாதுன்றதுனாலே ஒருவேளை அப்படி முன்னால் பேரை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றான் சொல்கிறாங்க சிலர். எப்படியோ போட்டோம், பேர் அவ்வளோ முக்கியம் இல்லை. என்ன செய்யப்பட்டது, என்ன செஞ்சாங்க அவங்க? ஒரு தைல பாட்டிலை கொண்டு வராங்க. இந்த தைலம் தமிழில் வருது இல்லை, தைலம்னா அந்த காலத்தில் அது தைலம்னா அது கிட்டத்தட்ட அவங்க கால பர்ஃப்யூம் மாதிரி, சென்ட் மாதிரி. ஆனால் தைலன்ற வார்த்தை நல்லது. ஏன்னா இன்றைய காலத்தில் சென்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது இல்லை, அப்படியே லிக்விடாக இருக்குது, அப்படியே ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம். அந்த காலத்தில் அந்த தைல கெட்டியாக இருக்கும். அதனால தான் தைலன்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இனிய வாசனையுடைய ஒரு தைலம், இனிய நல்ல வாசனையுடைய தைலம். இதுக்கு பேர் என்னது? நலதம். ஏன் இமயமலையில் இருக்கிற நலதா என்ற செடியினுடைய வேரிலிருந்து எண்ணெயை எடுத்து அதை வச்சு தைலத்தை செய்வாங்களாம். அந்த காலத்தில் வந்து பர்ஃப்யூம்ஸ் வந்து தேவர் மோர் ஆயில் பேஸ்ட், எண்ணத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது, எண்ணெயை வச்சு செய்வாங்க. இந்த காலத்தில் வந்து மோர் ஆல்கஹால் பேஸ்ட். அதனால தான் அது அப்படியே சர்னு ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் ஏன் இன்னும் கெட்டியாக இருந்ததுன்னா அது எண்ணெயின் அடிப்படையில் செஞ்சாங்க. இது வந்து இந்த நலதான்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு, இந்த இமயமலையில் இருக்கிற அந்த ஒரு செடியிலிருந்து, அந்த வேரிலிருந்து எண்ணெய் எடுத்து செய்வாங்களாம். இது உத்தம தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உத்தம தைலம்னா ஹை குவாலிட்டி, அப்படின்னா போலி இல்லாதது, கலப்படமற்ற ஒன்று, மெய்யானது, பியோர். ஆகவே ரொம்ப விலையேற பெற்றதாகவும் இருந்தது. விலையேற பெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்போனால் அந்த பாட்டிலே ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளைக்கல்னா ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா அலபாஸ்டர் பாக்ஸ். அப்போ ரொம்ப ஸ்பெஷலான அந்த தைலங்கள்லாம் அந்த ஸ்பெஷலான பாட்டிலில் கொண்டு வருவாங்களாம். அந்த அலபாஸ்டர்னா அது வந்து உள்ள என்ன இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியும். அது அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தெரியாது, டிரான்ஸ்பேரண்ட் கிடையாது, டிரான்ஸ்லூசன்ட்னுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஓரளவுக்கு உள்ள தெரியும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அதை கொண்டு வராங்க இந்த அம்மா. கொண்டு வந்து அந்த காலத்தில் அந்த யூத வழக்கத்தின்படி அவங்க எப்படி பந்தி இருப்பாங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நம்மளை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி சேரில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி ஊனிக்கிட்டு இப்படி சாப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு யூ ஷேப்பில் டேபிள் இப்படி இருக்கும், அதை சுற்றி இப்படி கவுச்சஸ் இருக்கும், அதில் அப்படி ஊனிக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பின்பக்கமாக வந்து இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த பாட்டிலை எல்லாருக்கும் முன்னால் உடைச்சி, அது சொல்லப்பட்டிருப்பாங்க, அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். உடைத்துன்றது முக்கியம். உடைச்சிட்டா அப்போது அதை திரும்ப யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். அது என்ன காண்பிக்குது, அவள் உடைச்சது என்ன காண்பிக்குது, ஃபுல்லாகவே இயேசுவின் மேலே அவள் அதை ஊற்றி விட்டாள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அவங்க எப்படி புரிஞ்சிருப்பாங்க? அங்கே மற்றவங்க அங்கே வந்து மற்றவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பந்தியில். அவங்க எப்படி இதை எடுத்திருப்பாங்கன்றதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அவங்க கலாச்சாரத்தில், யூத கலாச்சாரத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு விருந்து கொடுக்குறீங்கன்னா அவங்கள ஒரு விதத்தில் வரவேற்கணும். ஸோ நீங்கள் இதை பைபிளே வாசிக்கலாம். லூக்கா 7 44 46 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கத்தை அங்கேயே புரிஞ்சுக்கலாம். வழக்கமாக என்ன நடக்குமா, ஒரு முக்கியமான கெஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்கள எப்படி கனப்படுத்துவாங்கன்னா கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அந்த தூசியான ரோட்டில் நடந்து, தார் ரோடு ஒன்றும் கிடையாது அந்த காலத்தில், நிறைய பேருக்கு சப்பலும் கிடையாது. ஆகவே வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல வந்து கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க, கனப்படுத்துவாங்க கெஸ்ட். அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, ஒரே இதாக வர்றதுனால கொஞ்சம் ஃப்ரெஷன் பண்ணுறதுக்கு தலை மேலே எண்ணெயை ஊற்றுவாங்க, பூசுவாங்க லைட்டாக. ஸோ இது வந்து வழக்கமாய் ஒரு கெஸ்ட்டை கனப்படுத்துகிற விதம், வரவேற்கிற விதம். இந்த அம்மா செஞ்சது அப்படியா? கிடையாது. ஏன்னா இங்க வந்து எண்ணெய் கிடையாது, இது ஒரு தைலம், இது விலையேற பெற்ற ஒரு தைலம். வழக்கமா அந்த எண்ணெயில சில சொட்டுகளை மட்டும் அப்படி தலையில் அப்படி இது பண்ணுவாங்க, பூசுவாங்க. ஃபுல் பாட்டில் அப்படியே ஊற்றின்னு இருக்க மாட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுது, இந்த ரொம்ப விலையேற பெற்ற தைல பாட்டிலை உடைச்சு முழுசா
அப்படியே அங்க ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுது. அப்போ இது ரொம்ப ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு செயல். இது பொதுவா அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. யூசுவலா இந்த ஃபுல்லா ஊத்துறதெல்லாம் எப்போ நடக்கும்னா, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுறப்போ. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம், தீர்க்கதரிசிகள் ராஜாவை அபிஷேகம் பண்றப்போ அல்லது ஆசாரியனை அபிஷேகம் பண்றப்போ எண்ணெயை ஊற்றுவாங்க. அது அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஒழுகி வருமா. வழக்கமா இந்த மாதிரி ஃபுல்லா ஊற்ற மாட்டாங்க. சாதாரணமா வரவேற்கிறதுக்கு, ஒருத்தரை கனப்படுத்துறதுக்கு. இது ஒருவேளை ராஜாவை அபிஷேகம் பண்ற போல அவள் செஞ்சிட்டாளா? ஆனா என்ன கிடையாது, இது தைலம். ரொம்ப வித்தியாசமான ஒரு செயல். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கேள்வி எழும்புது. ஒருவேளை இயேசுவை ராஜாவை போல பார்த்தாளா, மேசியாவை போல பார்த்தாளா? மரியாள்னா அது நிச்சயமா பார்த்திருக்கலாம். என்னமோ தெரியல, வழக்கத்துக்கு மாறான செயலா இருந்ததுனால அங்க மற்றவங்களும் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம அப்செட் ஆயிட்டாங்க. மற்றவங்க பாருங்க எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல சுற்றி இருந்தவர்கள்ல சிலர் எப்படி இதை தவறாய் புரிந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து அப்செட் ஆயிட்டாங்க. இதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லை, ஆக்சுவலா கோபப்பட்டாங்க. இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், என்ன வேஸ்ட், இப்படி வீணா செலவழிச்சிட்டாங்களே. 5ஆம் வசனம், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்போ அங்க அது நடக்குது, எல்லாருக்கும் முன்னால் நடக்குது. எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கும். தங்களுக்குள்ள, இயேசுகிட்ட சொல்ல மாட்டாங்க, ஆனா தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க எல்லாம் ஒருத்தர். என்ன வேஸ்ட் பாரு, ஒரே நிமிஷத்துல இவ்வளவு விலையேற பெற்றதை வீணாக்கிட்டாலே, வித்து ஏழைகள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. முறுமுறுக்கிறார்கள். ரூமே இந்த அம்மாவை பற்றி பேசுது. ஏசு என்ன பண்றார்? சரி, ஏசு என்ன பண்றான்றதுக்கு முன்னால இவங்க ஏன் இப்படி பேசுனாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அவங்க கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கலாமா? அது அவங்க சொன்னது ரைட்டா தப்பா? தப்புன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஏசு அடுத்தது கண்டிக்கிறாரு. ஆனா அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க ஏன் எப்படி பார்த்தாங்கன்றது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தைலம் எவ்வளவு விலை இருந்ததுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களே காமெண்ட் அடிக்கிறாங்க பாருங்க. வித்து இருந்தா 300 பணத்துக்கு மேல கிடைச்சிருக்கோம்ல, வித்து ஏழைகள் கொடுத்துருக்கலாம். 300 பணம் எவ்வளவு தெரியுமா? 300 தினாரி. அங்க ஒரிஜினல் மொழியில 300 தினாரின்ற வார்த்தை வருது. அது வேத வல்லுநர்கள் அதை படிக்கிறாங்க பாருங்க. 300, அந்த காலத்துல 300 தினாரின்னா இன்றைய காலத்துல எவ்வளவு பணம் அப்படின்னு படிக்கிறப்போ பலர் எப்படி சொல்றாங்கன்னா 15-20 லட்சம் இருக்கலாம். எவ்வளோ? 15 லட்சத்துக்கு மேல. சில ரொம்ப குறைஞ்சபட்சமா சொல்றவங்க ஒரு 7 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அடிமட்டம், ரொம்ப ஒரு லோவர் எஸ்டிமேட். இதை ரிசர்ச் பண்றவங்க. நான் என்ன சொல்றேன்னா, சரி நீங்க 15 லட்சம் எடுக்கலன்னா கூட அந்த லோவர் எஸ்டிமேட் கூட எடுத்துக்கோங்க, 5 லட்சம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் 5 லட்சம் தைல பாட்டில் வச்சிருக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னே தெரியல ஆக்சுவலா. சரி, நான் இந்த கேள்வியை கேட்கிறேன், இன்றைக்கு 15 லட்சம் சென்ட் பாட்டில் உண்டா? அப்படிப்பட்ட விலை உயர்ந்த சென்ட் பாட்டில் உண்டா? இதை நான் போய் படித்தேன். கொஞ்சம் போய் பார்த்தா நானே ஆச்சரியப்பட்டேன். நிறைய இருக்குது அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியுமா, 15 லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு பாட்டில், நான் சொல்றது ஒரே பாட்டில், ஒன்றும் இல்லை, பல வகைகள், பல பிராண்ட்ஸில் உண்டு. சொல்ல போனால் நான் என்ன பார்த்தேன்னா, இன்றைய 2024 மிக விலை உயர்ந்த சென்ட் பாட்டில் எவ்வளோ தெரியுமா? ஒரு பாட்டில் $1 மில்லியன் மேலே, அதாவது 8 கோடி. ஒரு சென்ட் பாட்டிலுங்க. இது எனக்கு தெரியல, இது படிக்கிறப்ப தான் எனக்கே தெரியுது. என்ன சொல்ல வரேன்னா, இன்றைய உலகத்தில் கூட ஒரு 5 லட்சம் சென்ட் பாட்டில பார்க்கறதே அரிது. அப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரியல. அப்படி பார்க்கறது 10-15 லட்சம் வச்சுக்கோங்க. அதை பார்க்கறதே அரிது. அதை ஒருத்தர் ஓன் பண்ணி பார்க்கறது இன்னும் அரிது. அதை ஓன் பண்றவர் இன்னொருத்தருக்கு அப்படிப்பட்ட கிஃப்டை கொடுக்கறது அதை விட அரிது, அதை விட ரேர். ஏன் இதை சொல்றேன்னா, இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு சம்பவம் என்பதை புரிஞ்சுக்கணும். இது யாருமே வழக்கமா பார்க்காத ஒரு காரியம். இது எல்லாரையுமே ஷாக் பண்ணியிருக்கோம். அந்த ரூம்ல அந்த அம்மா அந்த பாட்டில வச்சிருக்கிறதே ஷாக் பண்ணியிருக்கோம்.
பேச்சு அப்போவே கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி அந்த பாட்டில் வச்சிருக்குது, எப்படி அவ்வளோ விலையுறந்த இதை வச்சிருக்கிறது. அதுவே அவங்கள அந்த அம்மா அந்த ஸ்திரீ வந்து அதை ஓன் பண்ணி இருந்ததே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே முட்டா உடைச்சு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணி இயேசு மேல ஊற்றி அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு இன்னும் ஷாக்கிங் ஆயிருக்கும். ஐயோ, விஷயம் தெரிஞ்ச ஆட்களுக்கு ஐயோ இது எவ்வளோ விலை, இது அந்த நல்லதமாச்சே, இது பியோர் ஆச்சே, பாட்டில் பார்த்தாலே தெரியுது, இதை வித்திருந்தா எவ்வளோ பணம் கிடைச்சிருக்குமே, இந்த வித்து ஏழைகள் கொடுத்திருந்தா எவ்வளோ ஏழைகள் இதிலிருந்து பயனடைஞ்சிருப்பார்கள். என்ன வீண் செலவு, என்ன வேஸ்ட். ஏழைகள் கொடுத்துருக்கலான்னு ஏன் சொல்றாங்கன்னா பாருங்க, பொதுவாக மக்கள் அப்படி பேசுவாங்க, பேசுறப்ப அப்படி பேசுவாங்க. ஆனால் யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யறதை இன்னும் நம்பினாங்க அதிகமாக, மற்றவர்களை விட அவங்க இன்னும் நம்பினாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவனே சொல்லிட்டாரு, ஏழைகளை கண்டுக்காம விடக்கூடாது, நீன்னு அறுவடை செய்யறப்ப கூட அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால அவங்க இன்னுமே அதை முக்கியத்துவப்படுத்தினாங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, பஸ்கா பண்டிகை நேரத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம், குறிப்பாக அந்த டைம்ல, அந்த பண்டிகை அப்போ இது வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யற நேரம். அப்போ பார்த்து இந்த அம்மா இவ்வளோ விலையை இருந்த பாட்டில் உடைச்சி எல்லாத்தையும் அப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷத்துல வீணா காலி பண்ணிடுச்சே, இயேசு மேல ஊத்திருச்சே, என்ன வீண் செலவு, என்ன ஒரு வேஸ்ட். இது யார் சொன்னா தெரியுமா? அங்க இருக்கிற சிலர். அந்த இருக்கிற சிலர் யார் தெரியுமா? மார்க் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, அப்பொழுது சிலர் அப்படின்றாரு, யாருன்னு சொல்ல மார்க்கு. மத்தேயு 26:8 பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னாங்க. யாரு சொன்னது? இயேசுனுடைய சீஷர்கள். நான் கேட்கிறேன், அன்னைக்கு இயேசுனுடைய சீஷர்கள் இப்படி பேசியிருந்தா, இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தா கிறிஸ்தவர்கள் பேசுறதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்குதா? எந்த ஆச்சரியமும் கிடையாது. இன்றைக்கு நம்ம மத்தியில இருந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு 15 லட்சம் சென்ட் பாட்டில் யாராவது கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி பேசுற ஆட்கள் இருப்பாங்களா இல்லையாங்க? நிச்சயமா இருப்பாங்க. எத்தனை லட்சம் வீண் தண்டம், இது ஏழைகள் கொடுத்துருக்கலாமே வித்து. The story gets a little more complicated. இந்த கதை வந்து, இந்த சம்பவம் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. ஏன்னா நீங்க யோவான் 12 வாசித்தீங்கன்னா இதை யார் மெயினா சொல்லி காமிச்சான்னு யோவான் சொல்றாரு. மார்க்கு மத்தேயு அதை சொல்ல, மத்தேயு வந்து சீஷர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீஷர்களும் இதை பேசி இருக்கிறாங்க. ஆனா யோவான் வந்து எந்த சீஷன் இதை தொடங்கி விட்டான், இந்த பேச்சையே தொடங்கி விட்ட சீஷன் யார் என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார். யாரா? யோவான் 12:4-5 பார்க்கலாம் நீங்க. அது யாருன்னா யூதாஸ் காரியோத். யோவான் 12:4 சொல்றாரு, இதை சொன்னவன் யாரு? ஃபர்ஸ்ட் யூதாஸ் காரியோத் தான் சொல்றான். இயேசுவை காட்டி கொடுக்க போகிற அந்த சீஷன் யூதாஸ் காரியோத் சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் யோவான் 12:6 சொல்றாரு, அவன் ஏன் சொன்னான்னா தரித்திரர் மேல அவனுக்கு ரொம்ப அக்கறை இருந்ததுனால சொல்லல, அவன் வந்து திருடன்றாரு. யோவான் 12:6 அப்படியே வருது. அவன் வந்து திருடன், அவன் பணப்பையை வச்சிருந்தான், பணப்பை அவன்கிட்ட இருந்ததுனால எப்போ வேணாலும் அவன் என்ன வேணுமோ எடுத்துப்பானா. அப்போ அவன் திருடன்றதுனால சொன்னான்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த பாட்டில் எங்கள்கிட்ட டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வித்தி ஏழையில் கொடுத்துருப்போன்ட்டு டொனேஷன் வாங்கிட்டு அப்புறம் அவன் அதுலேருந்து கொஞ்சம் அவன் இஷ்டப்படி எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு யோவான் சொல்றாரு. நீங்க போய் வாசித்து பாருங்க. அப்போ யூதாஸ் காரியோத் தான் இதை தொடங்கி விட்டது போல இருக்கு இந்த பேச்சை. ஆனா மற்றவங்களும் இந்த பேச்சை பேசி இருக்கிறாங்க. அந்த ரூமே முறுமுறுக்குது. எல்லாரும் இந்த அம்மாவை இழிவாய் பார்க்கறாங்க, இழிவா பேசுறாங்க. என்ன ஒரு செயல் அப்படின்னு பேசுறா நேரத்தில் இயேசு என்ன பண்றார்? திரும்ப மார்க்குக்கு போயிடுங்க. மார்க் 14:6-9 இயேசு இதுக்கு பதில் அளிக்கிறார். இயேசு என்ன சொன்னார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. இயேசு 6ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள். இட்ஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட், கட்டளை. அவளை விட்டு விடுங்கள்,
ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? இரண்டாவது கேள்வி. என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட். தொடங்குறதே ஒரு பேங்கோட தொடங்குறாரு. சொல்ற கட்டளை கொடுக்குறாரு, அவனுக்கு கமாண்ட் பண்றாரு, அவளை விட்டு விடுங்கள். ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துறீங்க? அது அப்படிதான் இருக்குது அந்த டோன். பைபிள் வாசிக்கிறப்ப அந்த டோனை கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். ஏசு அங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா இல்லை, அவளை விட்டு விடுங்க. ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துறீங்க? அவள் நற்கிரியை எனக்கு செய்திருக்கிறாள் அப்படின்றார். இயேசு வந்து அவளை டிஃபெண்ட் பண்றார். அவங்க எல்லாம் அவளை விமர்சிக்கிறாங்க, விமர்சனம் செய்கிறாங்க அவளை. ஆனால் அவர் வந்து அவளுக்கு ஆதரவாய் பேசுகிறார். அந்த அந்த வார்த்தைகளும் அந்த டோனும் அதை காண்பிக்குது. அவளை விட்டு விடுங்க. ஏன் தொந்தரவுப்படுத்துறீங்க? அவள் நல்லதை செஞ்சிருக்கிறாள், நற்கிரியையை எனக்கு செய்திருக்கிறாள். அப்போ இயேசு சொல்றாரு, நீங்க எல்லாம் சொல்றீங்க இது கெட்டதுன்னு, கீழ்த்தனமா அதை பார்க்குறீங்க, பேசுறீங்க. நான் சொல்றேன் இது நல்லது. போ, நல்லது, கெட்டது கிடையாது. அவ செஞ்சது வந்து கெட்ட கிரியை இல்லை, நற்கிரியை, நல்ல ஒரு கிரியையை செஞ்சிருக்கிறா. என்னிடத்தில் செஞ்சிருக்கிறா. நல்லது, அந்த வார்த்தை நல்லதுன்ற அந்த வார்த்தை மூல பாஷையில் நீங்கள் அதை போய் படிச்சீங்கன்னா அதுக்கு வெறும் நல்லதுன்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. வேற ஒரு அர்த்தம், வேற சில அர்த்தங்கள் இருக்கலாம். வேற சில அர்த்தங்களில் ஒன்று வந்து பொருத்தமானது, ஃபிட்டிங், பொருத்தமானது, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது, இந்த நேரத்துக்கு ஏற்றது. இன்னொரு அர்த்தம் வந்து அந்த வார்த்தைக்கு அழகானது. எப்படி அழகானது? சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் ESV, NIV எல்லாம் அப்படியே she did a beautiful thing to me அப்படின்னு வரும். அவள் வந்து அழகான காரியத்தை எனக்கு செஞ்சிருக்கிறார். சில இடங்கள்ல அந்த மூணு அர்த்தமே எல்லாமே பொருந்தும். நல்லது, பொருத்தமானது, அழகானது. உதாரணத்துக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் உலகத்தை சிருஷ்டி படைத்திட்ட பிறகு அதை படைத்தது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு? இது நல்லது. கடைசி என்ன சொல்றாரு? இது ரொம்ப நல்லதுன்னு சொல்றப்போ என்ன மனதில் வச்சு சொல்லியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது கெட்டது கிடையாது, நல்லதா? வெறும் அது கிடையாது, இது அழகானது, இது பொருத்தமானது, இருக்க வேண்டிய இதுதான் அப்படின்னு இருப்பார் அவர். அப்படின்னா அந்த நல்லதுன்றதுல எவ்வளோ இருக்குது அந்த இடத்துல. இங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன். அதே கிரேக்க பழைய ஏற்பாட்டில் அதே வார்த்தை பயன்படுத்தப்படுது பாருங்க. ஒருவேளை இங்கேயும் அந்த எல்லா அர்த்தங்களும் பொருத்தமாக இருக்கலாம். நல்லது, இது நல்லது, இது அழகானது, இது பொருத்தமானது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே விளக்குறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, அவளை சும்மா விடுங்க, நான் சொல்றேன் அவன் செஞ்சது நல்லது, அழகானது, போ. அப்புறம் சொல்றாரு, நீ ஏழைகளை பற்றி பேசுறல, ஏழைகளை பற்றி பேசலாம் வா. 7ஆம் வசனத்தில் ஏழைகளை பற்றி பேசுறாரு. நீ என்ன சொல்ற? இதை அவ வித்து ஏழைகள் கொடுத்துருக்கணும்ன்ற. ஆனா நான் என்ன சொல்றேன்? இயேசு சொல்றேன், நான் என்ன சொல்றேன், தரித்திரர் ஏழைகள் எப்பவுமே உங்களிடத்தில் இருப்பார்கள். நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு விருப்பம் வர்றப்பெல்லாம் நீங்க அவங்களுக்கு செய்யலாம். அவருடைய பதில ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏழைகள் எப்பவுமே உன்னோட இருக்கிறாங்கப்பா, நீ எப்ப வேணாலும் அவங்களுக்கு செய்யலாம். ஆனா நான் எப்போதுமே உங்களிடத்தில் இல்லை. அப்படின்னு அர்த்தம், நீ எப்ப வேணாலும் எனக்கு இப்படி செய்ய முடியாது. நாளைக்கு இவன் நினைச்சா கூட விரும்பினா கூட இதே மாதிரி அவ செய்ய முடியாது. ஏன்னா கூடி சீக்கிரம் என்னை கைது செஞ்சிருவாங்க, என்னை பிடிச்சின்னு போயிடுவாங்க, அப்புறம் என்னை ரோமர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, அவனுங்க சிலுவையில் அறைவானுங்க, அதுக்கப்புறம் இவன் கிட்ட கூட நெருங்க முடியாது. அவன் நினைச்சா கூட விரும்பினா கூட இப்படிப்பட்ட செயலை அவ எனக்கு செய்யவே முடியாது. ஆகவே அவ செஞ்சதும் ரைட்டு, அவ டைமிங்கும் பர்ஃபெக்ட் போன்றார். நல்லா கவனிங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யறதை இழிவுபடுத்தாமல் அவ செஞ்சதை நியாயப்படுத்துறார் இயேசு. ஏழைகளுக்கு உதவி செய்யறத இழிவுபடுத்தாம அவ செஞ்சதை நியாயப்படுத்துகிறார். அது கவனிச்சிங்களா? அவர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யறதை இழிவுபடுத்தவே இல்லை, கொஞ்சம் கூட அதை மட்ட தட்டி பேசவே இல்லை. என்ன சொல்றாரு? ஏழைகள் எப்பவுமே உங்களோட இருக்கிறாங்க, நீங்க எப்ப வேணா அவங்களுக்கு செய்யலாம், செய்யுங்க, அது முக்கியம். வேற விதமா வேணா அவர் சொல்லியிருக்கலாம் பதில். ஆனால் அப்படிலாம் அவர் சொல்லலை. வேற விதமா நான் எப்படி சொல்லியிருக்கலாம்? என்ன தைரியம் இருந்தா எனக்கு செய்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து ஏழைகளுக்கு செஞ்சிருக்கூடாதான்னு சொல்லலாம். நீன்னு நான் ஏழைகளோட முக்கியம்னு தெரியாதா உனக்குன்னு சொல்லியிருக்கலாம் வேணா.
ஆனால் அப்படிலாம் பேசலை அவர் ரொம்ப என்ன ஒரு ஆன்சர்னா பிரில்லியண்ட்டான ஆன்சர். அவர் ஏன் இப்படி ஆன்சர் பண்ணுறாருன்னா, கொஞ்சம் கூட இதை பார்த்து ஏழைகளுக்கு உதவி செய்கிறது முக்கியம் இல்லைன்னு யாரும் நினச்சிடக்கூடாது. இயேசு அதை சொல்ல வரலை. அதனால் அதனாலேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏழைகள் எப்போவுமே ஒன்ட்டு இருக்காங்கப்பா, நீ எப்போ வேணா அவங்களுக்கு உதவி சரி. ஆக்சுவலாக உபாகமம் 15:11 கோட் பண்ணுறாரு. அங்கே பழைய ஏற்பாட்டில் தேவனே சொல்கிறார், ஏழைகள் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, ஆகவே நீ அவங்களுக்கு செய் அப்படின்றாரு. அங்கே இயேசுவும் அது மாதிரி தான் சொல்கிறார், ஏழைகள் எப்போவுமே இருக்கிறாங்க, நீ எப்போ வேணா செய்யலாம், ஆனால் நான் எப்போவுமே இல்லை, ஆகவே அவர் செஞ்ச டைமிங் பர்ஃபெக்ட் இது. அப்புறம் அடுத்தது சொல்கிறாரு, எட்டாம் வசனத்தில், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னா என்ன அர்த்தம்? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னா இவளுக்கு முடிஞ்சதை அவள் செஞ்சா. நீ அவளை கிரிட்டிசைஸ் பண்ணாத, அவளை விமர்சனம் செய்யாத. நீன்னு அவன் முடிஞ்சதை அவள் செஞ்சா, எனக்கு செஞ்சா, நான் அது நல்லதுன்றாங்க. இந்த டைமிங் நல்லது, அது ஒரு அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம். அதாவது இவள் தன்னால் இயன்றதை செய்தாள்னு வருது இல்லை, ஆக்சுவலாக கிரேக்க மொழியில் லிட்டரலாக எப்படி தெரியுமா வருது? இவளுக்கு இருந்ததை செய்தாள், அவளுக்கு இருந்தது மன்னிக்கும், அவளுக்கு இருந்ததை அவள் செய்தாள். அப்படிதான் கிரேக்க மொழியில் வருது. நீங்கள் கிரேக்க மொழியில் வாசித்தீங்கன்னா அதை இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, அவளுக்கு முடிஞ்சதை செஞ்சாள்னு. லிட்டரலாக எப்படி வருதுன்னா, அவளுக்கு இருந்ததை அவள் செய்தாள். ஸோ அது இன்னும் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கணும்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நீ செய்ப்பா, எப்போ வேணா செய்யலாம், நீ யார் உன்னை தடுக்கிறா? தாராளமாக போய் செய். அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ குற்றம் சாட்டாத. அவளுக்கு இருந்ததா அவள் செய்தா, உன் பிரச்சனை என்ன? அப்படி போகுது. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவர் சொல்ல பார்த்தாருன்னா அது எப்படி எடுத்துக்கணும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஒருவேளை அது கொஞ்சம் வீக்காக எடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக எடுத்தால் அப்படி அர்த்தமாகுது பாருங்க. ஏன் நான் ரெண்டு ஆப்ஷனையும் சொல்கிறேன்னா எனக்கே சரியாக தெரில எது எக்ஸாக்டானு, அதனால சொல்கிறேன் நான். எல்லாரும் வீக்காக மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ஆனால் லிட்ரலாக அதில் எப்படி வருதுன்னா, அவளுக்கு இருந்ததை அவள் செய்தாள்னா கிட்டத்தட்ட அது உன் பிரச்சனை என்ன? நீ ஏழைக்கு உதவி செய்ய தாராளமாக செய்ய, உன்னை யார் தடுக்கிறா? எப்போ வேணா நீ செய்யலாம், ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவளை மட்டும் குற்றச்சாட்டாத, அவளை கண்டனப்படுத்தாத. அவளுக்கு இருந்தது அவள் செய்தாள். அதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே இதை இன்னும் இது பண்றாரு. அவர் சொல்றாரு, சொல்ல போனா நான் சொல்றதை கேளு, என் அடக்கத்துக்குன்னு செஞ்சான்னு நான் சொல்றேன் போ. 8வது வசனத்தில் பிற்பகுதியில் என்ன சொல்றாரு? நான் அடக்கம் பண்ணும்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். தமிழ்ல அவ்வளோ அழகா இருக்குது, அதனுடைய ஹார்ஷ்னஸ் எல்லாம் போயிடுது. தமிழ் ரொம்ப அழகா அப்படியே தூய தமிழ்ல சொல்றதுனால நீங்க கொஞ்சம் கற்பனை கண்டனம் பண்றாருங்க. அவர் எப்படி சொல்ற மாதிரி தெரியுதுன்னா, நான் சொல்றேன் அவ என் அடக்கத்துக்காக செஞ்சாள். நான் கேட்கிறேன், அவளுக்கு தெரிஞ்சுதா அடக்கத்துக்காக செய்யறான்னு? பாருங்க, அடக்கம் பண்றப்போ யூத வழக்கத்துல இந்த மாதிரி விலையுர்ந்த தைலங்கள், அப்புறம் மற்றும் அந்த சந்தனம் இதெல்லாம் கொண்டு அந்த சரீரத்தின் மேலே அந்த துணியில் அதை சுற்றி அப்படி அந்த இறந்தவங்களை கனப்படுத்துவாங்க. எப்படி கனப்படுத்துவாங்கன்னா, அந்த சரீரத்துக்கு பயங்கரமான இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு இதெல்லாம் கனப்படுத்துவாங்க. அது யூத வழக்கம். சரிங்களா? ஆக்சுவலாக இயேசு மரித்தப்போ கூட அப்படி ஆச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இயேசு மரித்த பிறகு அரமித்தையாகிய ஊராகிய யோசேப்பும் நிக்கதேமும் இயேசுனுடைய சரீரத்தை எடுத்து அதை இப்படி நிறைய விலையுர்ந்த 30 கிலோ வெயிட்டு அந்த சந்தனம்லாம் கொண்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொண்டு அவருடைய பாடியை அப்படி ரேப் பண்ணி அப்புறம் தான் அந்த கல்லறையில் வச்சாங்க. இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கலாம் யோவான் 19. அதாவது என்ன, ஏன் அதை சொல்கிறேன்னா, யூத வழக்கத்தில் ஒருத்தர் செத்தா இந்த மாதிரி நிறைய செலவழித்து அவங்கள கனப்படுத்துவாங்க. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, வாழ்கிற வரைக்கும் அவரை கண்டுக்கிறது இல்லை, செத்த பிறகு அந்த மாதிரி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக சொல்லிட்டேன். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் மரித்த பிறகு
நிறைய செலவழித்து அவங்க கனப்படுத்துறது வந்து ஒரு அது வந்து நிறைய பார்க்கக்கூடிய செயல். குறிப்பாக அந்த ஆள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருந்தா, அந்த ஆள் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தா மரித்த பிறகு அவங்கள பயங்கரமாக செலவழித்து கனப்படுத்துவாங்களாம். ஏரோது ராஜா மரித்த பிறகு அவருக்கு வந்து அந்த சந்தனங்கள், அந்த ஸ்பைசஸ்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு 500 பேர் வந்தாங்களாம் லைனில். அவ்வளோ தூக்கிட்டு வராங்க. ஒரு ரபி இறந்தப்போ அவருக்கு வந்து 80 பவுண்டு, அதாவது 30 கிலோ கீழே இயேசுக்கு கொடுத்தது காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக, மேபி 25 கிலோ ஸ்பைசஸை கொண்டு வந்தாங்களாம். ஏன்னா அந்த ரபி அவ்வளோ அருமையாக போதிப்பாராம். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, யூத வழக்கத்தில் ஒருத்தர் மரித்த பிறகு அவங்கள வந்து இப்படி ரொம்ப நிறைய செலவழித்து கனப்படுத்துறது வந்து பார்க்கலாம். அது வந்து பார்க்கலாம், பெரிய ஆள்கிட்ட பெரிய ஆட்கள் மரிக்கிறப்ப அதை பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இயேசு ஏன் இங்கே இப்படி சொல்கிறாருன்னா, இவங்களாம் அவரை அந்த பெண்ணை வந்து விமர்சனம் செய்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் போ, என் அடக்கத்துக்கு செஞ்சா நீ என்ன சொல்லுவே போ, என் அடக்கத்துக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், எனக்கு என் அடக்கத்துக்கு செஞ்சா. முந்தி கொண்டாள், அடக்கத்துக்கு இப்போவே செஞ்சிட்டா, அவ செய்ய வேண்டிய கடமையை இப்போவே செஞ்சிட்டா. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படி அர்த்தமாகும். ஒரு கேள்வி எழும்புதீங்க, அவளுக்கு தெரிஞ்சுதா அடக்கத்துக்கு தான் செய்கிறாள்னு? அவளுக்கு அது தெரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அப்படின்னா அவளுக்கு வந்து அவர் சீக்கிரம் மறிக்க போகிறாருன்னு தெரியும், அதுவும் கொடூரமாக மறிக்க போகிறாருன்னு தெரியும், இதுக்கப்புறம் அவருடைய சரீரத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்னு தெரியும், இதுதான் அவளுடைய கடைசி சான்ஸ்ன்னு தெரிஞ்சு செஞ்சாளா, அல்லது இயேசுவை கனப்படுத்தும்படி செஞ்சாளா? இயேசுவை ஒருவேளை ராஜாவை போல பாருங்க, இது மரியாளா இருந்தா அவள் இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய செய்தியை கேட்கிறவள். அப்போது இயேசு நிச்சயமாக நிறைய போச்சிருப்பார். இயேசு கிட்ட இருந்து அவள் நிறையா பெற்று இருக்கிறார். மரியாளா இருந்தால் அவளுடைய சொந்த சகோதரனை இயேசு உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. மரியாளுக்கும் அவளுடைய குடும்பத்துக்கும் வாழ்வழிச்சிருக்கிறாரு. அப்போ இயேசு எவ்வளோ செஞ்சிருக்கிறார் மரியாளுக்கு. ஆகவே மரியாள் வந்து இயேசுவை ரொம்ப உன்னதமாக நினைக்கிறாள்ன்றதுல சந்தேகமே இல்லை. அல்லது இது யாராக இருந்தாலும் அவங்க இயேசுவை ரொம்ப உன்னதமாய் நினைக்கிறாங்க, அவரை வந்து கனப்படுத்த விரும்புகிறாங்க. ஒருவேளை அவரை ராஜா மேசியா என்று கூட பார்க்குறார்கள். ஆனால் இந்த மாதிரி கூடி சீக்கிரம் அவர் வந்து பாடுபட்டு மற்றவர்களுக்காக மரிக்க போகிறார் என்பதை அவள் அறிந்திருந்தாளா இல்லையான்னு தெரியல. அறிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் அநேகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். வாய்ப்பு உண்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, மரியாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இயேசுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்கிறதெல்லாம் உருப்படியாக கவனித்தவள். இயேசு அவருடைய சொந்த மரணத்தை பற்றியே போதிச்சார் சில நேரம். வரப்போகிற ஒரு வேளை சொல்ல முடியாது, ஒரு வேளை அவளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சே கூட செஞ்சாலான்னு ஒரு கேள்வி எழும்புது. அநேகமாக இல்லைன்னு தான் சொல்ல தோணுது எனக்கு. ஏன்னா இயேசுவை ரொம்ப பெரிய ஆளாக பார்த்தா, அவ எல்லா கனத்துக்கும் மரியாதைக்கும் பாத்திரராக பார்த்தா. இந்த தைலத்துக்கு அவர் பாத்திரர், இதை முழுசாக உடைச்சா அவர் மேலே ஊத்துறதுக்கு அவர் பாத்திரர். ஆனால் எப்படி மறிக்க போறார், அவருடைய மரணம் நமக்கு என்ன செய்ய போகுது, எல்லாத்தையும் அவர் புரிந்து கொண்டாளான்னு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் ஹிண்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, அவளுக்கு தெரியாட்டிலும், நல்லா கவனிங்க, அவளுக்கு தெரியாட்டிலும் ஒருவேளை அவள் நினைக்காம செஞ்சா கூட அவர் என்ன சொல்றார், நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன் போ, என் அடக்கத்துக்கு நான் அவள் செஞ்சது போல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அப்புறம் 9ஆம் வசனத்தில் கடைசியாக முடிக்கிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையில் கரெக்டாக நீங்கள் எப்படி முடிக்கிறாருன்னா, இதை காட்டிலும் நான் அதிகமாக சொல்கிறேன், போய் என் அடக்கத்துக்கு செஞ்சான்னு சொல்கிறேன். அடுத்து சொல்கிறேன் கேளு, இந்த சுவிசேஷம் எங்கெங்கே உலகத்தில் பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அந்த வார்த்தையில் கரெக்டாக கவனிங்க, இவளை நினைப்பதற்காக, எல்லாம் சொல்லுங்க, இவளை நினைப்பதற்காக, இவளை நினைவு கூறும்படியாக, தமிழில் பக்காவாக மொழிபெயர்த்திருக்காங்க. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். எல்லாம் சொல்லுங்க, இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்ப என்ன சொல்லப்படும்? இவள் செய்தது சொல்லப்படும். இவள் செஞ்ச செயல் ஆக்சுவலா சொல்லப்படும். ஏன், எந்த நோக்கத்தோடு? இவளை நினைப்பதற்காக. என்ன எப்படி சொல்ற மாதிரி தெரியுதுன்னா, நீ
நீங்கள்லாம் இவ்வளோ முறுமுறுத்து பேசுனீங்க, இவ்வளோ இழிவாக பார்த்தீங்க, இவ்வளோ செஞ்ச காரியத்தை இழிவாக பேசுனீங்கல்ல. நான் சொல்கிறேன் கேளு, நான் ஒரு காரியத்தை கேரண்டி பண்ணுறேன். சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்பட போதோ உலகத்தில், இவ செஞ்ச செயலை சொல்லும்படி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இவளை யாரும் மறக்கக்கூடாது, இவ செஞ்சதையும் மறக்கக்கூடாது. இது அவ்வளோ சூப்பரான செயல் போன்றார். இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட போதெல்லாம் அப்படின்னு நாம் பார்க்குறப்போ, நாம் ஒருவேளை ஒரு காஸ்பிள் மெசேஜை நினைக்கலாம். ஒருத்தர் சுவிசேஷத்தை காஸ்பிள் மீட்டிங்கில் சொல்கிறப்போ இவங்க செஞ்சதை சொல்லுவாங்கன்னா, முக்கால்வாசி பேர் அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. சுவிசேஷ கூட்டங்களில் இந்த மாதிரி செஞ்சதை சொல்கிறாங்களா யாராவது? ஆகவே அப்படி எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். எப்படி இன்னொரு விதத்தில் எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். 1-2 விதத்தில் எடுத்துக்கலாம். இன்னொரு விதத்தில் எப்படி எடுத்துக்கலாம்னா, இயேசுவை குறித்த முழு அவருடைய இந்த பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, செய்த காரியங்கள், அவர் மரித்தது, அவர் உயிரோடு எழும்பினது, எல்லாமே அவருடைய முழு கதை, இயேசுவை குறித்த முழு கதையே சுவிசேஷமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசுவை குறித்த முழு கதையை சுவிசேஷமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவள் செய்ததும் அதில் சொல்லப்படும் என்று எடுத்துக்கிட்டா அது ரொம்ப கரெக்டாக, ரொம்ப ஈஸியாக அது உண்மையாகும். ஏன்னா இந்த புஸ்தகத்தையே நாம் என்னன்னு கூப்பிடுறோம்? மார்க் எழுதின சுவிசேஷம் தானே சொல்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின ஏங்க அந்த வார்த்தை இருக்குது? இவங்க என்ன சுவிசேஷத்தை பிரசங்கமாக பண்ணுறாங்க? கிடையாது. ஆனால் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவர்கள் எப்படி இயேசு குறித்த நல்ல செய்தியை சுருக்கமாக சொன்னாங்களோ, இவங்க நீண்ட விதத்தில், நீண்ட வடிவத்தில் சொல்கிறாங்க. இயேசுனுடைய முழு கதையை சொல்கிறாங்க. சொல்லப்போனால் மார்க் 1:1 எப்படி தொடங்குது? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மார்க் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவருடைய புஸ்தகத்தையே? இது என்ன மாதிரி புஸ்தகம்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின், இது இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம்னா இது இயேசுவனுடைய முழு கதை. அவருடைய கதையே நல்ல செய்தி தான். அவருடைய முழு வாழ்க்கை, அவர் செஞ்சதெல்லாம் மரணத்தில் போய் கிளைமேக்ஸ் ஆகுது, அப்புறம் உயிர் தெழுதல்ல கிளைமேக்ஸ் ஆகுது. ஆனால் அது எல்லாமே ஒரு நற்செய்தி. இதை தொடங்குறோம் பார் அப்படின்றார். சுவிசேஷத்தின் ஆரம்பம், சுவிசேஷத்தின். அப்போ மார்க் புஸ்தகத்தையே சுவிசேஷமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவள் கதை இதில் சொல்லப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். மத்தேயுலையும் சொல்லப்படுது, மத்தேயு சுவிசேஷத்திலும் சொல்லப்படுது, யோவான் சுவிசேஷத்துலையும் சொல்லப்படுது. வேற விதத்துலையும் ஒருவேளை எடுத்துக்க வாய்ப்பு உண்டு. அதாவது இவள் செஞ்சதுக்கும் சுவிசேஷ செய்திக்குமே ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு கூட இயேசு அப்படி கூட ஹிண்ட் பண்ணியிருக்கலாம். இவள் செஞ்சதுக்கும் சுவிசேஷத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குன்னா அது ஒருவேளை எப்படி எடுத்துக்கலாம்னா, மற்றவங்கெல்லாம் என்னுடைய மரணத்தில் எந்த வேல்யூவும் பார்க்கல, என்கிட்ட இப்படிப்பட்ட வேல்யூவை பார்க்கல, என்னை இந்த அளவுக்கு பார்த்துறா நினைக்கல. ஆனால் இவங்க நான் மறிக்க போகிறேன், ஆனாலும் என்னை இவ்வளோ வேல்யூபுளாக பார்த்திறா பார்த்து இதை செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன காண்பிக்குது? என் மரணத்துக்கு அப்படிப்பட்ட வேல்யூ இருக்குது. என் மரணத்தினால தான் எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. என் மரணத்தினால தான் ஏழ்மைன்ற பிரச்சனையோ கூட தீரப்போகுது. அதனால் இதை வித்து ஏழைகள் கொடுக்கறத விட இதை அவர்கிட்ட கொடுக்கறது இன்னும் பொருத்தமான செயல். ஏன்னா அவர்தான் ஏழைகளுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வையே கொண்டு வரப்போகிறார் அப்படின்லாம் ஒருவேளை ஹிண்டிங் இருக்கலாம். சுவிசேஷத்தை முழுசா சொல்லுகிற இடத்துல இந்த அம்மா எப்படி என் மரணத்தை வேல்யூ பண்ணாங்களோ, என் மரணத்தை மற்றது எல்லாத்த விட பெருசா நினைச்சு, ஏழைகள் கொடுக்கறத விட பெருசா நினைச்சு இதை எப்படி செஞ்சாங்களோ இது சொல்லப்படும். ஏன்னா உண்மையில என் மரணம் தான் தான தர்மத்தை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் அப்படின்னு கூட இங்க ஒரு அப்படி இருக்கலாம். இதுலேருந்து என்ன பாடங்களை கற்றுக்கணும்? நம்ம அந்த பகுதிக்கு போயிடுவோம். என்ன பாடங்களை கற்றுக்கணும்? முதல் பாடம், ஜனங்க உணர்றாங்களோ இல்லையோ, இயேசு எக்ஸ்ட்ரீமான ஆராதனைக்கும் ஊழியத்துக்கும் பாத்திரராக இருக்கிறார்.
ஜனம் யார் உணர்றாங்களோ உணரலையோ, ரூம்ல யாருமே உணரலனாலும் கூட, உங்க பக்கத்தில் இருக்கிற யாருமே உணரலனா கூட, இயேசு வந்து எக்ஸ்ட்ரீமான ஆராதனைக்கும் ஊழியத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறார். கிறிஸ்தவங்க உணர்றாங்களோ இல்லையோ, இயேசு வந்து எக்ஸ்ட்ரீமான ஊழியத்துக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராய் இருக்கிறார். இந்த 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 கதையில், இந்த சம்பவத்தில் அந்த அம்மா தான் அதை உணருது தெளிவா. இயேசு வந்து இந்த தைல பாட்டிலுக்கு முழுசா பாத்திரார். இதை உடச்சா அவர்கிட்ட ஊத்துறதுல எந்த தயக்கமும் இல்லை அதுக்கு. ஏன்னா அந்த அம்மா பார்த்து இந்த விலையை பெருசா நினைக்கல, இயேசுவை பெருசா நினைக்குது. இது 15 லட்சம், இதை எப்படி இப்படியே செலவழிச்சிடலாம், ஒரு நிமிஷத்துல எப்படி இதை ஊத்தி வீணாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கல. இது இயேசுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது தகும் அப்படின்னு நினைக்குது. ஆனா மற்றவங்களாம் எப்படி நினைக்கிறாங்க? அவரை பெருசா நினைக்கல, இந்த பாட்டில தான் பெருசா நினைக்கிறாங்க. இவ்வளவு விலை உயர்ந்த காரியத்தை அப்படியே வீணாக்கிட்டாங்களே, வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம். அந்த அம்மா வந்து இயேசுவை கனப்படுத்துது. அவங்க வந்து தெரியாமலே இயேசுவே இழிவுபடுத்துறாங்க. மற்றவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ இயேசுவை இழிவுபடுத்திட்டாங்க. இந்த அம்மாவை இழிவுபடுத்தி பேசுனதுனால இயேசுவை இழிவுபடுத்திட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா, எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, இயேசு வந்து பாத்திரர். இயேசு வந்து பாத்திரர். இயேசுனுடைய வேல்யூவை நீங்க போடவே முடியாது. இதுதான் இயேசுனுடைய வேல்யூ அப்படின்னு போடவே. அவருக்கு எவ்வளோ செஞ்சாலும் அது தகும், அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது தகும். இன்றைய வாழ்க்கையில கூட எல்லாரும் வந்து இயேசுனுடைய வேல்யூவை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இயேசு எந்த அளவுக்கு பார்த்துறன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க புரிஞ்சதை பார்த்து நாம நடந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. நாம புரிஞ்சோமா, நமக்கு எந்த அளவுக்கு தெரியுது, அதுதான் முக்கியம். மற்றவங்களுக்கு புரியாததுனால, மற்றவங்க வந்து அது கண்டனம் பண்றதுனால அவருக்கு வந்து சில காரியங்கள் தகாதுன்னு ஒன்றும் கிடையாது. அவருக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தகும். சொல்ல போனால் உயிரை கொடுத்தாலும் கூட அது தகும். எத்தனையோ பேர் அவருக்கு உயிரே கொடுத்துருக்குறாங்க, தயக்கம் இல்லாமல் உயிரை கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பாடம், இயேசுடைய வேல்யூ இது காண்பிக்குது. அவருடைய வேல்யூ வந்து அளவற்றது, அதுக்கு அளவே இல்லைன்னு. ரெண்டாவது, அவருடைய மரணத்தினுடைய வேல்யூவும் காண்பிக்குது. இங்க வந்து என் அடக்கத்துக்குன்னு அவள் செஞ்சா அப்படின்னு அவர் சொல்றதுனால, அவள் அதை நினைச்சாலோ இல்லையோ, இவர் வந்து அவள் செய்த செயலையும் அவருடைய மரணத்தையும் கனெக்ட் பண்றது போல தெரியுது. கரெக்டா 14ஆம் அதிகாரத்துல தான் வருது. வேற பஸ்கா பண்டிகை வந்துருச்சு, அவர் மரிக்க நேரம் வந்துருச்சு. இந்த கதையோட தான் எல்லாமே தொடங்குது இங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவள் செய்த செயலையும் அவருடைய மரணத்தையும் இயேசுவே கனெக்ட் பண்றார். அவள் செய்த செயலையும் அவர் மரணத்தையும் இயேசுவே என்ன பண்றாரு, கனெக்ட் பண்ணி விடுகிறார். அதாவது என்ன சொல்றாரு, என் அடக்கத்துக்குன்னு செஞ்சா அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு, என்ன மட்டும் அவள் கனப்படுத்தல, நான் சொல்றேன் கேளு, என் வாழ்க்கை முழுவதையும் அவள் கனப்படுத்துகிறாள், நான் செய்த எல்லாத்தையுமே கனப்படுத்துகிறாள். அவளுக்கு தெரியாமே ஒருவேளை நான் என் மரணத்தின் மூலமாய் சாதிக்க போற காரியங்களையும் கனப்படுத்துகிறாள். ஒருத்தர் மரிச்ச பிறகு ஏன் அப்படி அவங்கள அதிகமாக செலவழிச்சு கனப்படுத்துவாங்கன்னா, இவங்க ரொம்ப பெரிய ஆள், இவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு நிறையா செலவழித்து கனப்படுத்தி அவங்கள அடக்கம் பண்ணணும்னு நினச்சி தான் செய்வாங்க. இயேசு சொல்கிறாரு, இவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் வாழ்க்கையின் மூலமாக சாதித்த எல்லாத்தையும் மற்றும் வரப்போகிற மரணத்தின் மூலமாய் சாதிக்கிறதையும் கனப்படுத்தி இப்படி செய்கிறாள். அவருடைய மரணத்தினுடைய வேல்யூ, மற்றவங்கெல்லாம் அவருடைய மரணத்தை ஒரு வேல்யூ இல்லாமல் பார்க்கலாம், ஒரு அசிங்கமான ஒரு காரியமாக கூட பார்க்கலாம். ஐயோ என்ன இப்படி சிலுவையில் தொங்குறாரே, ஒரு கேவலமான காரியமாக கூட பார்க்கலாம். ஆனால் உண்மை தெரிந்தவர்களுக்கு தெரியும், சத்தியம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அவருடைய மரணம் ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப விலையேற பெற்றது. அந்த மரணத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு, அந்த மரணத்தினால தான் நமக்கு பாவ சுத்திகரிப்பு, அந்த மரணத்தினால தான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, அந்த மரணத்தினால தான் நமக்கு சுகம், அந்த மரணத்தினால தான் நமக்கு வந்து கடனிலிருந்து விடுதலை, ஏழ்மைத்தனத்திலிருந்து விடுதலை, ஐஸ்வர்யம், பலவிதமான ஆசீர்வாதங்கள். அந்த மரணத்தினால தான் நாம் நல்லா இருக்கிறோம், இன்னும் நல்லா இருக்க முடியும், இதை விட 1000 மடங்கு நல்லா இருக்க முடியும். அவர் நமக்காக மரிச்ச மரணத்தினுடைய வேல்யூ. மூணாவது பாடம், அந்த ஸ்திரீனுடைய செயல் இயேசுவையே நிழலாட்டமாய் காண்பிக்குது. இயேசு செஞ்சதையே ஓரளவுக்கு நிழல்படுத்தி காண்பிக்குது. மற்றும்
ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு இயேசுடைய சீஷன் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிளாகவும் இருக்கிறாள். அதாவது அந்த அம்மா வந்து இயேசுக்கே ஒரு நிழலா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற இயேசுவை பின்பற்றுறவர்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஊக்கத்தை அளிக்கும் ஒரு உதாரணமாகவும் இருக்கிறாங்க. ரெண்டாவும் இருக்கிறாங்க. இயேசுக்கே ஒரு நிழலா இருக்கிறாங்கன்னு ஏன் சொல்றேன், கூடி சீக்கிரம் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, ஒரு தைல பாட்டில உடைச்சு ஊத்துச்சு. கூடி சீக்கிரம் இயேசுடைய ரத்தமே எல்லாருக்காகவும் ஊற்றப்பட போகிறது. கூடி சீக்கிரம் அவரே சொல்ல போகிறார். பஸ்கா அந்த இரவுல அவருடைய சீஷர்களோடு அவர் சாப்பிடும்போது சொல்றாரு, இந்த எடுத்துக்கோ என் சரீரத்தை, இந்த அப்பத்தை சாப்பிடு, இது என்னுடைய பிற்கப்பட்ட சரீரம். இந்த ரசத்தை குடி, இது வந்து எல்லாருக்காகவும் ஊற்றப்பட போகிற ரத்தம். அப்போ தைல பாட்டில் தான் தைல பாட்டில் உடைச்சி இருக்கிறது எல்லாத்தையும் ஊத்துச்சு இந்த அம்மா. ஆனா இயேசு வந்து ஆக்சுவலா அவருடைய ரத்தத்தையே ஊத்த போறாரு. ரத்தமே ஊற்றப்பட போகிறது, மற்ற சிந்தப்பட போகிறது மனு வர்க்கத்துக்காக. அப்போ இந்த அம்மாவுடைய செயல் வந்து இயேசுடைய இதை விட மிகப்பெரிய செயலினுடைய நிழலாட்டமாய் இருக்கிறது. அதனால கூட இயேசு சொல்லியிருக்கலாம், அவ செஞ்சது அழகானது போ. ஏன்னா நான் செய்ய போற அந்த அழகான காரியம் அதற்கு ஒரு நிழலாட்டமாய் இது இருக்குது. இதை பார்க்கறதுக்கு உனக்கு கண்ணு தெரியலன்னா நீ வாய் மூடுன்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றேன், இது வந்து அழகானது, இது அழகானது. இது ஏன்னா நான் செய்ய போகிற இதை விட அழகான செயலுக்கு இது அதை காண்பிக்குது. இது அது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு சின்ன ஐடியாவை கொடுக்குது. இது அழகானது. அப்ப இயேசு செஞ்சதுக்கே ஒரு நிழலா இருக்குது. அது மட்டும் இல்ல, இயேசுவை போல இருக்கிறதுனால மற்ற விசுவாசிகளுக்கும் இது ஒரு இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிளா இருக்கு. எப்படி இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிள்? இன்ஸ்பைரிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு இன்ஸ்பைரிங் மூவியை பார்க்குறீங்கன்னா ஒரு ஊக்கத்தை அளிக்கிற இன்ஸ்பிரேஷனல் சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷனல் திரைப்படங்கள்லாம் அதில் ஒரு தடவை கூட நீங்க போய் இப்படி செய்யுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க இப்படி போய் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பதில யாரா ஒருத்தர் எப்படி சூப்பரா செஞ்சாங்க, எவ்வளோ எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாத்தையும் ஜெயித்தாங்க அப்படின்றத காமிச்சிட்டு விட்டுருவாங்க. உங்களுக்கே அது போல போய் செய்யணும்னு தோன்றிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங் எக்ஸாம்பிளா கூட இதை நாம எடுத்துக்கலாம். அந்த அம்மா எப்படி இயேசு அன்பு கூறுறாங்க, எப்படி இயேசு எவ்வளோ உயர்வா நினைக்கிறாங்க, எப்படி இயேசுவை நம்புறாங்க, எப்படி இயேசுக்கு தங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் தங்களுக்கு இயன்றதை செய்தார் என்பதை நாம பார்க்கிறப்போ நாம ஊக்கப்படுவோம். நாம அப்படி செஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது. இங்க ஒரு தடவையாவது இயேசு அப்படி சொன்னாரா, நீங்களும் இவங்கள மாதிரி செய்யுங்கன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. என்ன சொன்னாரு? அவளை கண்டனம் பண்றதை நிறுத்து, போதும், அவளை விமர்சனம் பண்றதை நிறுத்து அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய அவள் செய்ததை போய் செய்யன்னு சொல்லலை. ஏன்னா சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அவள் செய்யறது போய் செய்யறது அவ்வளோ ஈஸியாங்க. அவள் செஞ்சதை நாம போய் செய்யறது அவ்வளோ ஈஸியா? ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் உள்ளத்திலேருந்து வரணுங்க. அதெல்லாம் உள்ளம் வந்து அப்படியே இயேசுவை அந்த அளவுக்கு அன்பு கூறுறதுனால வருகிற ஒரு செயல். அதெல்லாம் அப்படித்தானா சும்மா சொல்லிட்டு வராது. செஞ்சிரு மரியாதையா செஞ்சு அதெல்லாம் பத்தாது. உள்ளம் வந்து இயேசு அப்படி நேசிக்கணும், இயேசு அவ்வளோ உயர்வா நினைக்கணும். அப்போதான் அப்படிப்பட்ட செயல்லாம் வரும். ஆனா அதை பார்க்குறப்போவே இன்னொருத்தவங்க இயேசு அவ்வளோ வேல்யூ பண்றப்போ, இன்னொருத்தவங்க இயேசுக்காக அவ்வளோ செய்யறப்போ அதுவே நம்மளை என்னமோ பண்ணும். பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள மாதிரி மாறிடுவோம். சொல்ல போனா அதை விட இயேசுவே பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னும் அதிகமா மாறிடுவோம். 4வது பாடம், ரொம்ப வித்தியாசமான வகையான ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பாடத்தையும் இதுல இருந்து கத்துக்கணும். விதவிதமா இருக்கிறாங்க மக்கள் என்பதை நாம் என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். யூதாஸ் மாதிரியும் இருக்கிறாங்க. என்னென்ன வகையா இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப இந்த கதையில அருமையா வருது பாருங்க. யூதாஸ் மாதிரி இருக்கிறாங்க சிலர். பேச்சு வந்து ஏதோ பெருசா ஏழைகளுக்கு செய்யலான்ற பேச்சு, ஆனா அது மாய்மாலத்தனம். அது ஏன்னா அவனுக்கு பண ஆசை இருக்குது, அந்த பணத்தை அவனே எடுக்கணும்னு பார்க்குறான். சும்மா மறைக்கிறதுக்கு வெளிப்புறமா இந்த மாதிரி பேசிக்கிறான். ஹிப்போக்ரிட், மாய்மாலக்காரன். அவன் பேச்சுக்கும் அவனுடைய ஆக்சுவல் நோக்கத்துக்கும் செய்ய போறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 2வது வகையினர் யூதாஸ் மாதிரி கிடையாது, மற்ற சீஷர்கள். அவங்க எப்படின்னா அவங்க ஆக்சுவலாக நல்லவங்க. அவங்க யூதாஸ் மாதிரி கிடையாது, உண்மையா இயேசுவை சேவிக்கிறவங்க, ஆக்சுவலா இயேசுவை அன்பு கூறுகிறவங்க.
ஆனா அவங்க யூதாஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுகிறார்கள். யூதாஸினுடைய பேச்சினால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு அவங்களும் அவங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு இது மாதிரி தானங்க நடக்குது. சிலர் அவங்க வேற நோக்கத்தோட பேசுறாங்க. ஆனா ஒன்றும் தெரியாத மற்றவங்க, சில நேரம் ஞானம் இல்லாத மற்றவங்க, அவங்க பாருங்க சின்சியரான சில ஆட்கள், ஆனால் ஞானம் இல்லாததுனால இந்த மாய்மாலக்காரர்கள் பேச்சை நம்பிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு பேச்சையும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நடக்குதுங்க. மூணாவது வகையினர் அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை போல ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. நான் சொன்னது போல அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இயேசு அந்த மாதிரி நேசிக்கிறவங்க, இயேசுக்காக எதையும் அப்படி கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்படியே ஊற்றி இருக்கிறவங்க. பவுலை போல சொல்கிறாரே பவுல், நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். வெறும் ஒரு தைல பாட்டில் ஊற்றலை, என் வாழ்க்கையே அவருக்காக நான் ஊற்றி வருகிறேன், கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றுகிறேன். என் வாழ்க்கை எல்லாத்தையுமே அவருக்காக தான் செய்கிறேன், எல்லாத்துக்காக அவருக்காக தான் வாழ்கிறேன். நான் ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரத்தை போல நான் ஊற்றப்பட்டுக்கிட்டே வருகிறேன் அப்படின்றாரு. அப்போ இந்த அம்மா மாதிரி சிலர் இருக்கிறாங்க இல்லையா. அப்புறம் இயேசுவை போலவும் சிலர் இருக்காங்க. எந்த விதத்தில்? அதாவது இயேசு இந்த அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு என்ன பண்ணாங்க? இயேசு என்ன பண்ணாரு? இந்த அம்மாவை புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் இன்றைக்கும் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான செயல்களை புரிஞ்சுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படி வகை வகையா இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஆகவே நாம ஞானத்தோட நடந்துக்க வேண்டும். யூதாஸ் மாதிரி இல்லைன்னா மட்டும் பத்தாது, அது ரொம்ப ஒர்ஸ்ட். மாய்மாலத்தனம். ஏழைகள் கொடுத்துருக்கலாமேன்னு பேசுகிற பேச்சு மட்டும் அப்படி இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக அவன் அதை ஆக்சுவலாக செஞ்சிருக்கவே மாட்டான். அவன் அதை செஞ்சுக்கிட்டும் இல்லை. அவன் பணத்தை பறிக்கிறதுல இருக்கிறான். ஆனால் பேச்சு மட்டும் மற்றவங்களை குற்றம் சாட்டி ஏழைகள் கொடுத்துருக்கலாமே. ஆக்சுவலாக இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க மார்க்கில். இது முடிஞ்ச பிறகுதான் யூதாஸ் போய் நான் இவரை காட்டி கொடுத்துட்றேன் போ அப்படின்றான். ஏன்னா இவரை அந்த மாதிரி அவனை கண்டிச்சதை அவனுக்கு ஏற்றுக்க முடியல. ஏற்கனவே அது உள்ள ஒரு இருந்திருக்கும். ஆனால் இதுதான் டிப்பிங் பாயிண்ட் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அவனை கண்டிச்சார் பாருங்க, அவன் இதுக்கு மேலே ஏற்றுக்க முடியல, போயிட்டு காட்டி கொடுத்துட்றேன்ட்டான். வாசித்து பாருங்க மார்க் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இந்த இதே பகுதியில். அப்போ யூதாஸ் ஒரு வகை. இன்னொரு வகையானர் நிறைய பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி தப்பா பேசுறவங்க பேச்சை கேட்டுட்டு கூட பேசிக்கிட்டு பேச்சை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நடக்குதா நடக்கலையா? நடக்குதுங்க. அவங்க ஆக்சுவலா சின்சியரான ஆட்கள். ஆனா ஞானம் இல்லை பாருங்க. வேதத்தை குறித்த அறிவு இல்லை, சத்தியத்தை குறித்த ஒரு நிதானிப்பு, டிசர்ன்மெண்ட் இல்லை. பாருங்க சிலருக்குலாம் இது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, அவங்களுக்கு நிறைய பணம் பார்த்தே பழக்கம் இல்லை. ஸோ திடீர்னு இவ்வளோ விலை இருந்த ஒரு பாட்டிலை பார்த்து அது இப்படி ஒரே நிமிஷத்தில் காலியாக இருப்பா, அவங்களுக்கு இது தாங்கிக்கவே, அதனாலே அவங்களுக்கு இதை ஜீரணிக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இல்லை, பெருசாக எதையும் பார்த்தது இல்லை. அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு இது தப்பு மாதிரி உடனே தெரியுது பாருங்க. சிலருக்கு எப்படின்னா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன யூஸ்ஃபுல்லுன்னு பார்த்து தான் செய்யணும், அதை தான் விரும்புகிறாரு, அழகான எதையுமே விரும்பலை அவரு. இப்படிலாம் இருக்கிறாங்க. செலவு மிச்சம் வச்சா அவருக்கு பிடிக்கும், அழகா செய்யறதுலாம் அவருக்கு என்ன பிரச்சனை? அழகா செய்யணும்னா செலவழிக்கணும். கரெக்ட் தானேங்க? அழகா செய்யணும்னா செலவழிச்சு தான் ஆகணும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க ஜனங்க, கடவுளுக்கு அது பிடிக்காது, கடவுளுக்கு இந்த அழகு, இந்த வெளித்தோற்றத்தில் அப்படி அழகா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், அதெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில கிறிஸ்தவர்கள். அறிவு குறை. பைபிளை பார்த்தாலே, சிருஷ்டிப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருமே, எல்லாத்தையுமே இவ்வளோ அழகா செஞ்சுட்டு போயிட்டாரு அவரு. செஞ்சுட்டு போல, இங்கே தான் இருக்காரு. ஒரு மாதிரி சிலதெல்லாம் சிருஷ்டிப்பில் பார்க்குறப்போ நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு தேவையில்லாத அழகை கொடுத்துட்ட போல தெரியுது. இவ்வளோ அழகு தேவையா இதுக்கு? இங்கே சமுத்திரத்தின் ஆழத்தில் எந்த மனுஷனும் போகாத இடத்துல அங்கே இருக்கிற மீன்களை அவ்வளோ அழகாக படைச்சிட்டாரு.
அவருக்கு அழகு பிடிக்காதுன்னு நினச்சிருக்கீங்களா? ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இது எல்லா கிறிஸ்தவர்களும் பாராட்ட மாட்டாங்க. அவங்க எப்படி மைண்டில் வச்சுருக்காங்க, ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை செய், அதுதான் அவருக்கு பிடிக்கும். அப்போ என்ன பார்க்குறாங்க? யூட்டிலிட்டி, நாட் பியூட்டி. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறாரு, யூட்டிலிட்டி அண்ட் பியூட்டி. நம்முடைய சரீரம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு, இது ப்ராக்டிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே நேரத்தில் இந்த வடிவத்துக்கே ஒரு அழகு இருக்குது. நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிற விதமே அழகானது. என்னங்க, கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய கிறிஸ்தவர்கள் பாராட்டுறதில்லை. ஆனால் அவங்க பாராட்டுறதுனால இது தப்புன்னு கிடையாது. முக்காவாசி கிறிஸ்தவர்கள் தப்பா கூட இருக்கலாம். கிறிஸ்தவத்தில் உண்மையான பியூட்டியை நாம வேல்யூ பண்ணணும். அதுவே ஒரு பாடம். இதுல இருந்து இது அழகா இருக்குன்னு நான் சொல்றேன் போன்ற, இப்போ எனக்கு பிடிக்குது. அதனால தான் பாருங்க, உலகம் அதை வேல்யூ பண்ணலனாலும் நாம வேல்யூ பண்ணணும். வெறும் பாட்டம் லைன், உலகம் பாட்டம் லைன் இப்படி போவோம் சில டைம். ஆனால் கிறிஸ்தவத்தில் ஆர்ட்ஸ், இசை, கலை இதெல்லாம் நம்ம வேல்யூ பண்ணணும். ஒரு நல்ல மியூசிஷியனாக அழகான மியூசிக் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்க இருந்து என்ன பிரயோஜனம் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது கடவுளுக்கு பிடிக்கும். அழகான ஒரு செயலை செய்கிறது, அழகான ஒரு இசையை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அழகான ஒரு பெயிண்டிங்கை வரைகிறது. அவர் கொடுத்த தாளந்து, அப்படிப்பட்ட தாளந்துகளையும் கொடுத்துருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லாருமே. ஆனால் வகை வகையாக இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்படி இருக்கிறதுனால ஏதோ நாம் செய்கிற தப்புன்னு ஒன்றும் கிடையாது. இயேசுவை போல ஞானம் இருந்தால் நல்லா இருக்கும். இயேசு எப்படி பார்க்குறாரு பாரு. அவர் தான் சொல்கிறாரு, ஏழைகள் எப்பவுமே இருக்கிறாங்கப்பா, நீ எப்போ வேணா செய்யலாம். ஆனால் நான் இப்போ தான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இதுக்கப்புறம் அவன் நினச்சா கூட செய்ய முடியாது. ஆகவே அவன் டைமிங் பர்ஃபெக்ட் போன்றார். எப்படி பார்க்குறாரு? அந்த ஞானம் நமக்கு வேணும். ஞானம் இல்லைன்னா வாய் முடிக்கணும். அதுவும் ஒரு பாடம் இங்கேருந்து. என்னங்க, பைபிளே சொல்லுது, யாக்கோபு 1:19, பி ஸ்லோ டு ஸ்பீக், பேசுறத கொஞ்சம் மெதுவாக பேசுன்ற மாதிரி சொல்லுது பாருங்க. சீக்கிரத்தில் பேசிடாத. யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கும் தாமதமாயும் இருக்க கடவீர்கள். பார்த்துருக்கீங்களா? ஸ்லோ டு ஸ்பீக், ஸ்விஃப்ட் டு ஹியர். கேட்கறதுல ரொம்ப தீவிரமா இருன்றாரு. கேட்கிறதற்கு தீவிரமாய் இரு, பேசுகிறதுக்கு பொறுமையாயிரு. எல்லாம் சொல்லுங்க, பேசுகிறதுக்கு பொறுமையாய், கோபிக்கிறதற்கும் தாமதமாய் இருங்க. நீதிமொழிகள் 10:19 சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. ரொம்ப பேசினா பாவம் செஞ்சிருவோமா? ஸோ பாவம் செய்யறது கொஞ்சம் குறைக்கணும்னா ரொம்ப சிம்பிள், பேசுறது கொஞ்சம் குறைச்சாலே குறைஞ்சிரும். பிரசங்கியார்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அது பேச வேண்டியதா இருக்கு. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். யாக்கோபு 4:11 சொல்லுகிறது, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவர் ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார்? யாக்கோபு சொல்ற, மற்றவனை குற்றப்படுத்துறதுக்கு நீனு, அதாவது மற்றவர்களை குற்றப்படுத்த கூடவே கூடாதுன்னு கிடையாது, ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி? நம்ம கரெக்டாக தான் இருக்குமான்னு ஒரு 4 தடவை கொஞ்சம் யோசித்துக்கிட்டு, 4 தடவை நான் 10 தடவை 100 தடவை கூட யோசித்து, மேபி மற்றவர்கள்ட்டையும் கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள்ட்ட பேசி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் குற்றப்படுத்தலாம். சில நேரம் குற்றப்படுத்துறது கரெக்டாக இருக்கும். யாக்கோபே ஆக்சுவலாக குற்றப்படுத்துறாரு. யாக்கோபே அவங்கள கண்டிக்கிறாரு இங்க. ஆனால் பாருங்க, அவருக்கு அதுக்கு ஏற்ற ஞானமும் இருக்குது, அதற்கு ஏற்ற ஒரு அழைப்பும்
இருக்கு. ஆனால் எல்லாரும் இன்னைக்கு பாருங்க, இது யூடியூப் உலகத்தில் எல்லாரும் கண்டபடி பேசி எல்லாரையும் கண்டபடி குற்றப்படுத்துறது. எல்லாரும் கிடையாது, சிலர் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க எப்படி எந்த ஸ்டாண்டர்டோட மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்களோ அதே ஸ்டாண்டர்டில் அவங்களும் குற்றப்படுத்தப்படுவார்கள். இயேசு சொன்னார், குற்றப்படுத்தாதீங்க, நீங்கள் எப்படி குற்றப்படுத்துறீங்களோ மற்றவங்க உங்களை குற்றப்படுத்துவாங்கன்னு. அப்போது தெரியலன்னா பெட்டர் வந்து சும்மா இருக்கிறது, கொஞ்சம் காத்து இருப்பது. அப்படியும் சிலர் ரூமில் இருந்தாங்க. சிலர் வந்து இந்த பேச்செல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, இந்த அம்மா செஞ்சது கரெக்டாக தவறான்னு வெயிட் பண்ணாங்க. அப்புறம் தெரிஞ்சிருச்சு, ஓஹோ இயேசு சொல்லிட்டார், கரெக்டு தான். அப்போ அந்த மாதிரியே இருக்கிறதே மேல். அடுத்த பாடம் இதுலேருந்து கற்றுக்கிறது, இதுலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம் பாருங்கள். உண்மையான கிறிஸ்தவம் வந்து வெறும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, இயேசுவை நேசிப்பது. உண்மையான கிறிஸ்தவம் வந்து வெறும் ஏழைகளுக்கு உதவி செய்வது மட்டும் இல்லை, இயேசுவை நேசிப்பதனால அவருக்கு சில காரியங்களை செய்வது. அதாவது சிலர் உலகத்தில் எப்படி நினச்சிக்கிறாங்க, உண்மையான கிறிஸ்தவனா என்னங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவம். உங்கள் இயேசு அப்படி தானே இருந்தாருங்க, உங்கள் இயேசு மாதிரியே இருந்துட்டு போங்களேன், அதை விட என்னங்க பெருசாக இருக்கு. நம்ம கேட்குறப்போவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, உண்மையான கிறிஸ்தவனா என்னது, இயேசுவை போல இருப்பது. இயேசுவை நேசிப்பதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். உலகத்தில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் ஐ பிலீவ் இன் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய போதனைகளை நான் நம்புகிறேன், அவர் சொன்ன அந்த நல்ல காரியங்கள்லாம் செய்ய பார்க்குறேன், ஒரு உண்மையை உத்தமம் உள்ள வாழ்க்கையை வாழ பார்க்குறேன். அவரை கனப்படுத்துகிறேன். அந்த விதத்தில் அவர் மேலே அன்பு இருக்கா? அது என்னத்துக்குங்க, அவர் சொன்னது செஞ்சால் போதும்ல. உண்மையான கிறிஸ்தவனுக்கு அவர் மேல அன்பு இருக்கு, அவர் மேல அன்பு இருக்கு. அவர் சொன்னதை செய்யணுன்றது மட்டும் இல்ல, அவர் மேலேயே ஒரு அன்பு இருக்கு, அவர் மேல ஒரு விருப்பம் இருக்கு, அவரை கனப்படுத்தணும்னு ஒரு விருப்பம் இருக்கு, அவருக்காக உயிரையே நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு, அவருக்காக நான் எதையும் அப்படி வளர்ந்து போகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அந்த பாதையை நோக்கி போகிறவன். எல்லாரும் வந்து அவருக்காக உயிரை கொடுக்க ரெடின்னு சொல்ல வரல நான். எல்லாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, எல்லா உண்மையான கிறிஸ்தவர்கள்ட்டும் இயேசுவின் மீது துளி அளவாத அன்பு இருக்கும். வெறும் இயேசுனுடைய போதனைகள் மட்டும் இல்ல, இயேசுவின் மீது அன்பு இருக்கிறதுனால இயேசுவுக்கே சில காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அதை பெருசா நினைக்காமலே செய்வாங்க, தானா வரும் அவங்க உள்ளத்திலிருந்து. ஏன்னா அதுவே காண்பிக்குது, அவங்க உண்மையான கிறிஸ்தவன்றதை காண்பிக்குது. வெறும் ஏதோ தானம் தர்மம் தான் இருக்குது, வெறும் மற்றவளை தான் அன்பு கூறுறாங்க, இயேசுவின் மேலே எந்த அன்பும் பற்றும் ஒரு விருப்பமோ அப்படிலாம் இல்லை. இயேசுடைய முகத்தை எப்படா நம்ம பார்ப்போம்னு நமக்கெல்லாம் ஒரு விருப்பம் இருக்குல்ல. உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு. இயேசு திரும்ப வரும்போது அவருடைய முகத்தை பார்க்க போகிறோம். அது பார்த்து என்ன பிரயோஜனம் மற்றவங்க கேட்பான், அதில் என்னங்க இருக்கு? அப்போ அதுவே காண்பிக்குது அவன் உண்மையான கிறிஸ்தவன் இல்லைன்னு. உண்மையான கிறிஸ்தவன் வந்து இயேசுவின் மேலே ஒரு அன்பு இருக்கு. அங்கே தொடங்கி தான் சொல்ல போனால் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, தானம் தர்மம் செய்கிறதெல்லாம் ஏன் அவனுக்கு வருதுன்னா, இயேசு அவனுக்கு அவ்வளோ செஞ்சிட்டார். உண்மையான கிறிஸ்தவன் எப்படி சிந்திக்கிறான், நான் வந்து ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்யலைன்னா பரலும் போக மாட்டேன், அப்படி சிந்திக்கிறது இல்லை. அப்படி செய்யலைன்னா நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், அப்படி உண்மையான கிறிஸ்தவன் எப்படி சிந்திக்கிறான், என் இயேசு வந்து எனக்காக உயிரே கொடுத்தாரு, எனக்காக தம்முடைய ரத்தத்தையே சிந்தினார், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், ஆகவே நான் அவருக்காக வாழ்கிறேன், அவர் எனக்கு எவ்வளோ செஞ்சார், நான் அவருக்காக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ அந்த ஏழைக்கு உதவி செய்ய அப்படின்றார். உன் சத்துருக்களை நீனு அன்பு கூறுன்றாரு. அப்போ நமக்கு பிடிக்காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம், சத்துருக்களை அன்பு கூற பார்க்குறோம். நான் உன்னை மன்னிச்சதை போல மற்றவர்களை மன்னின்றாரு. நமக்கு அது கஷ்டமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே உண்மையில இருக்கிற அன்புனால, உண்மையில இருக்கிற மரியாதைனால, உண்மையில இருக்கிற கனத்தினால நான் வந்து சரி ஆண்டவர் நீ சொல்ற நான் பண்ணிட்டு போறேன்னு அவருடைய சொற்களுக்கு நாம பணிஞ்சு அவர் சொல்ற காரியங்களை செய்கிறோம். நாம லைஃப் அப்ரோச் பண்ற விதம் எப்படி? லவ் காட் ஃபர்ஸ்ட். முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்வாயாக, ரெண்டாவது பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. உலகம் என்ன பண்ணோம், அந்த ஆர்டரை மாற்றி போடும். மாதா பிதா குரு தெய்வம்னும் மற்றவளை நேசிப்பா அதுதான் அப்படின்னும். ஆனால்
கடவுளை மோளை வச்சாதான் மற்ற வழியை நம்ம நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிப்போம். அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. அதே நேரத்தில் இயேசு மேலே எனக்கு அன்பு இருக்கு, ஆனால் நான் எந்த ஏழைக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது என்ன காண்பிக்குது? இயேசு மேலே எந்த அன்பும் இல்லைன்றதையும் காண்பிக்குது. பைபிள் வந்து ஒரு அற்புதமான ஒரு போதனையை கொடுக்குது பாருங்க. முதலாவது கடவுளை வைன்னு சொல்லுது, அப்போதான் நீ மற்றவளை நேசிப்ப. ஆனால் அதே நேரத்தில் மற்றவளை நேசிக்கலன்னா நீ கடவுளே நேசிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னும் பைபிள் தெளிவாய் சொல்லி விட்டுருது. அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. இன்னொரு பாடம் இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய இன்னொரு பாடம். there is no conflict between helping the poor and doing things for God. ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்யறதுக்கும் கடவுளுக்கு காரியங்களை செய்யறதுக்கும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்னா எப்படி சொல்றது, எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. இது செஞ்சா இது செய்ய முடியாதுன்னு கிடையாது, அது செஞ்சா இது செய்ய முடியாதுன்னு ஏழைகளுக்கு தானம் தர்மம் செஞ்சா கடவுளுக்கு செய்ய முடியாதுன்னு கிடையாது, கடவுளுக்கு செஞ்சா ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்ய முடியாதுன்னு கிடையாது. ஏதாவது ஒன்று தான் செய்யணுன்றது தப்பு, இது செய்யறதுனால அது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. பைபிள் எப்படி போதிக்குதுன்னா ரெண்டுத்தையும், உண்மையான கிறிஸ்தவர்கள் ரெண்டுத்தையும் செய்கிறார்கள். கடவுளுக்கும் காரியங்களை செய்கிறார்கள், ஏழைகளுக்கும் காரியங்களை செய்கிறார்கள். ரெண்டுமே அவங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா அவங்க இது செஞ்சா இது செய்ய முடியாதுன்ற மாதிரி பேசுறான். அவன் மரியாள் செஞ்சதை பார்த்து என்ன சொல்றான், இது செஞ்சிருக்க கூடாது, நீனு இதை வித்து ஏழைகளுக்கு தான் கொடுத்துருக்கணும். அப்போ எப்படி இருக்கு அந்த பேச்சு? இது கிடையாது, அதுதான் செஞ்சிருக்கணும். ஏசு எப்படி பேசினாரு? கிடையாதுப்பா, நீ சொல்ற மாதிரி கிடையாது, ஏழைகளுக்கு கொடுக்க தேவையில்லை, எனக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரா? இல்லை, அப்படி சொல்லல. பார்த்தீங்களா அவருடைய பதில் எவ்வளோ அற்புதமா இருக்கு. அவன் பேச்சு தான் அப்படி இருக்கு. நீ அவருக்கு அதை உடச்சி ஊத்திருக்கக்கூடாது, ஏழைகளுக்கு வித்து கொடுத்துருக்கணும். ஏசு என்ன பண்ணாரு? இல்லை அவன் எனக்கு கொடுத்ததான் கரெக்ட், ஏழைகளுக்கு கொடுக்க தேவையில்ல நான் சொன்னாரு. கிடையாது, அப்படி சொல்ல. அவர் என்ன ரொம்ப ஜாக்கிரதையா பதில் சொல்றாரு. ஏழைகள் எப்பவுமே இருக்கிறாங்க, நீ எப்ப வேணா செய்யலாம், செய்யணும். உபாகம் 15:11 சேர்த்து வாசித்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அந்த வசனம். செய்யணும்னு சொல்லுது. ஏழைகள் எப்பவுமே முன்னோட இருக்கிறபடினால நான் உன்னை கட்டளை எடுக்கிறேன், உன் கையை விரி ஏழைகளுக்கு அப்படின்னுது பைபிள். அப்ப இயேசு என்ன பண்றாரு? அது முக்கியம், இதுவும் முக்கியம், ரெண்டுத்தையும் ஏன் செய்ய முடியாதுன்ற மாதிரி போறாரு. இந்த நேரத்தில் அவ எனக்கு செஞ்சது வந்து பர்ஃபெக்ட், ஆனா ஏழைகளுக்கு செய்யறதும் முக்கியம். இதுல ரெண்டுத்திலயும் முரண்பாடு இல்லவே இல்லை. இது செஞ்சா அது செய்ய முடியாது, அது செஞ்சா இது செய்ய முடியாது நினைப்பதே ஒரு தவறான ஒரு அப்ரோச். அது ஒரு கிறிஸ்தவ அப்ரோச்சே கிடையாது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சில நேரம் அந்த மாதிரி இது சண்டை போட்டுப்பாங்க. இதை செய்யறவங்க வந்து இதை செய்கிறவர்கள கொஞ்சம் எதிர்த்துப்பாங்க. கடவுளுக்கு நிறைய செய்கிறவர்கள வந்து இந்த சோசியல் ஒர்க் செய்கிற கிறிஸ்தவர்கள் வந்து எதிர்த்துப்பாங்க. அது செஞ்சிடக்கூடாது, இவ்வளோ விலையுறந்த சர்ச்சை கட்டியிருக்கூடாது, இதை வச்சு எவ்வளோ ஏழைகளுக்கு சோறு போட்டிருக்கலாம். அதாவது எப்படின்னா இது செஞ்சதுனால இது செய்ய முடியாது, திங்கிங்கே தப்பு. அவரால் எல்லாமே கூடும், எல்லாத்தையுமே பாருங்க. யார் அப்படி யோசிக்கிறா? அதுக்கேற்ற விசுவாசம்லாம் கிடையாது. தவறான கிறிஸ்தவ ஒரு அப்ரோச்சே தப்பு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனா நம்ம ஒரு பாருங்க, இயேசுடைய அப்ரோச் தான் கரெக்ட். இதுவும் அதுவும் ரெண்டுமே நேரத்தை பார்த்து சூழ்நிலையை பார்த்து எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்யணும். அதுக்கு ஒரு ஞானம் வேணும், அதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், எல்லாம் வேணும் இல்லையா? இன்னொரு பாடம், நாம் செய்கிற செயல்களுடைய வேல்யூ நமக்கே தெரியாது. ஏன்னா நாம் ஒரு காரியத்தை நினச்சி செய்யலாம், ஆனால் தேவன் அதை இன்னும் மேன்மைப்படுத்த கூட செய்யலாம். அதை நாளைக்கு தான் அதனுடைய வேல்யூவே நமக்கே தெரியும். இந்த அம்மாவுக்கு பாருங்க, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து அடக்கத்துக்கு என்று அவங்க கனப்படுத்துறாங்கன்னெலாம் அவங்க அப்படி எடுத்துக்கல, ஆனால் இயேசு அப்படி எடுத்துக்கிறார். அவர் சொல்ற, நான் சொல்றேன் அவங்க அப்படி செஞ்சாங்க போ அப்படின்றார். அவங்க நினைக்காம கூட செஞ்சிருக்கலாம், ஆனா இயேசு அதை வந்து வேற விதத்தில் அதுக்கு ஒரு வேல்யூ அட்டாச் பண்றாரு. அந்த அவங்க செஞ்ச செயலுக்கு ஒரு மேலான வேல்யூவை அட்டாச் பண்றாரு. அது ஒரு முக்கியமான பிரின்சிபல் நினைக்கிறேன். நிறைய தடவை பாருங்க, நாம செய்யற காரியங்களுடைய வேல்யூ நமக்கே தெரியாது, பிறகுதான் தெரிய வரும். ஏன்னா கடவுள் வேற நோக்கத்தோட அதை செய்யும்படி நடத்தியிருப்பார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட போய் முதல் தடவை ஓப்பன் ஏரில் ப்ரீச் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ விட்ஃபீல்ட் தான் நினச்சிருப்பாரு. முதல் தடவை ஓப்பன் ஏரில், அப்படி இங்கிலாந்தில் யாரும் ஓப்பன் ஏரில் பண்ணதே கிடையாது ப்ரீச்சிங். அவர் சபையில் விடலை, ஓப்பன் ஏரில் போய் ப்ரீச் பண்ணுன்னு சொல்கிறப்போ அவர் என்ன நினச்சிருப்பாரு, சரி ஏதோ போய் கொஞ்சம் சில பேருக்கு அங்கே சுவிசேஷம் சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சி போய் செஞ்சுருப்பாரு. ஆனால் ஆக்சுவலாக தேவனுடைய நோக்கம் என்ன? இங்கிலாந்து தேசத்தையே ஒரு ரிவைவல்குள்ளாக நடத்தும்படி தான் அப்படி சொன்னார். இங்கிலாந்து தேசமே
அவர் மூலமாய் சுவிசேஷத்தை கேட்கணும், லட்சக்கணக்கான மக்கள் உலகத்தில் அவர் மூலமாக சுவிசேஷத்தை கேட்கணுன்றது நோக்கத்தோட போய் தெருவில் போய் பிரசங்கம் பண்ண சொன்னார். யாருமே செய்யாத அந்த நேரத்தில். அப்போ என்ன சொல்ல வரேன், அது என்ன காண்பிக்குதுன்னா, நாம் செய்கிற கடவுளுக்காக நம்ம சில காரியங்களை செய்வோமானால், கடவுள் மேலே இருக்கிற அன்பினால் நம்ம செய்வோமானால், கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால் நம்ம செய்வோமானால், அது எவ்வளோ சின்ன செயலாக வேணா இருக்கலாம், அதனுடைய வேல்யூ உங்களுக்கே தெரியாது, அதனுடைய உண்மையான இம்பேக்ட் உங்களுக்கே தெரியாது. சொல்ல முடியாது, தலைமுறைக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்கலாம். இந்த அம்மா செஞ்ச ஒரு செயல் இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு உலகம் எங்கும் பேசப்படுது. அந்த அம்மா நினச்சிருப்பாங்களா அப்படி அன்னைக்கு நடந்திருக்கும்? சான்ஸே கிடையாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவை கொடுக்குறார். ஆகவே என்ன முக்கியம்னா, இது மற்றவங்க கண்ணில் பெருசாக தெரியுதான்னு கிடையாது, மற்றவங்க கண்டனப்படுத்துகிறாங்களான்னு கூட. சிலதெல்லாம் பாருங்க, தேவன் நம்மளை சில காரியங்களை செய்யும்படி நடத்துவார். இதுக்கு முன்னால் யாரும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை இதுக்கு முன்னால் பெருசாக யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அது செய்யும்படி நடத்துவார். சொல்கிறாங்க, சண்டே ஸ்கூல்ன்ற கான்செப்டே ஃபர்ஸ்டெல்லாம் இல்லைன்றாங்க. அதாவது பிள்ளைகளை தனியாக கொண்டு போய் சொல்லித்தர கான்செப்டே முதல்ல இல்லைன்றாங்க. ஒரு காலத்தில் அது இல்லவே இல்லையா. ஆக்சுவலாக ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, பிள்ளைகளே ஸ்கூலுக்கு போகல. முதல்ல ஸ்கூலுக்கு போகாததுனால அவங்க சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க. இதை நான் சொல்கிறது ஒரு 400 வருஷம் முன்னால் இங்கிலாந்து தேசத்தில் 1-2 பேர் இதை பார்த்து, என்ன குறிப்பாக ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஸ்பர்ஜன் இந்த ஆளை சொல்கிறாரு, ராபர்ட் ரைக்ஸ் என்ற ஒரு ஆளை சொல்கிறாரு. அவர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பயனியர்னு சொல்கிறாரு. அவர் இந்த பிரிசனில் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்வாராம். ஜெயிலில் இருக்கிறவங்களை போய் திருத்துறதுக்கு வழியை பார்ப்பார், அவங்களை எப்படி திருத்தணும் அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு தாட் வந்துச்சான். எப்பா, இவனோட மல்லு கொடுக்கறதுக்கு போய் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே சொல்லி கொடுத்துட்டா அவன் இங்கே சேரவே மாட்டான்ல அப்படின்ட்டு சாபத் ஸ்கூல்ன்ற கான்செப்டை அவர் பயங்கரமாக பயனியர் பண்ணியிருக்காரு. சாபத் ஸ்கூல்னா அந்த ஓய்வு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சபைக்கு வரப்போ ஜனங்க அப்போ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கூட போகல, வார நாட்களில் வேலைக்கு போவாங்க சின்ன பிள்ளைங்களாம். ஆனால் சபைக்கு வரப்போ பிள்ளைகளை ஒதுக்கி தனியாக கொண்டு போய் அவங்களுக்கு தனியாக கொண்டு சொல்லி கொடுத்துடலாமே, அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க லெவலில் சொல்லி கொடுத்தா, சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து இந்த தேவனுடைய வார்த்தைன்ற விதையை விதைச்சிட்டா நாளைக்கு அவன் தப்பாக போக மாட்டானே அப்படின்னு யாரும் செய்யாத காலத்தில் அவர் செஞ்சாராம். இன்னைக்கு அது உலக அளவில் எல்லா சபையிலும் செய்யப்படுது. அப்போ பாருங்க, மற்றவங்க இதை செஞ்சாதான் செய்யணும் அப்படின்னு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய காரியங்களை இழந்துடலாம். நாம அன்னைக்கு அந்த ஆள் அப்படி யோசிக்கலையே, ஐயோ யாருமே இப்படி செய்யலையே, இங்கிலாந்து தேசத்தில் இப்படிலாம் செய்யறதே இல்லையே, எந்த சபையில் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கல. அவருக்கு இது தேவனை சேவிக்கணும்னு பார்த்தாரு, கடவுளுக்காக இதை நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் எடுத்தாரு. அந்த ஸ்டெப் இன்னைக்கு எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க. ஒருவேளை சொல்ல முடியாது, கடவுள் உங்களை ஏதாவது புதுசாக செய்ய நடத்தலாம். இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். இதை செஞ்சால் 1000 பேர் எப்படி நம்மளை கண்டனப்படுத்துவாங்க, தப்பாக பேசுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டாம். என்ன சொல்ல முடியாது, தலைமுறையாக உங்களுடைய செயலுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கலாம். ஆகவே என்ன முக்கியம்னா, அவரை நேசிப்பது, அவருக்காக செய்வது, அவருடைய பலத்தினால செய்வது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எவ்வளோ சின்ன காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு ரொம்ப பெரிய வேல்யூ உண்டு.